பக்கவாதம் சரியாக. பக்கவாதம் எனக்கு 1 வருஷம் ஆகுது, 2 வருஷம் ஆகுது, 5 வருஷம் ஆகுது. பக்கவாதத்தினால பாதிக்கப்பட்டிருக்கேன். எனக்கு வலது பக்கம் கை கால் சுத்தமா வேலை செய்யல, கையை நீட்டி மடக்க முடியல. கையை நீட்டி மடக்கும் போது கை வரலாம் ரொம்ப டைட்டா இருக்கு. கையை நீட்டி மடக்கும் போது நரம்பெல்லாம் இழுத்து பிடிக்குது. காலை என்னால நீட்டி மடக்க முடியல, நீட்டி மடக்கும் போது நரம்பெல்லாம் இழுத்து பிடிக்குது. எனக்கு பார்த்தீங்கன்னா வலது பக்கம் கை காலில் ரத்த ஓட்டமே சரியா போல. கையை நீட்டி மடக்கும் போது ரொம்ப அந்த விரல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் மாதிரி மடங்குது. விரல நல்லா நீட்ட முடியல, ரொம்ப அழுத்தமா இருக்கு. என்னால காலை எந்திரிச்சு தூக்கி நடக்க முடியல. காலை தரையிலே தேய்ச்சி தான் நான் நடக்கிறேன். காலை தூக்கி வச்சு என்னால் நடக்க முடியல. இடது பக்கம் கை கால் எனக்கு சுத்தமா வேலை செய்யல. இடது பக்கமும் பார்த்தீங்கன்னா நரம்பெல்லாம் எனக்கு நல்லா இழுத்து பிடிக்குது. கையை நல்லா நீட்டி மடக்க முடியல. விரல்லாம் ரொம்ப டைட்டா இருக்கு. நான் பார்த்தீங்கன்னா எனக்கு இடுப்பு கீழே சுத்தமா 2 காலுமே எனக்கு வேலை செய்யல. எனக்கு பக்கவாதம் 5 வருஷம் ஆகுது, 10 வருஷம் ஆகுது, 7 வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்றவங்க என்னால பார்த்தீங்கன்னா பக்கவாதம் பாதிக்கப்பட்டு என்னால வாய் சரியா பேச முடியல. வாய் பேசும்போது வாயெல்லாம் குளர ஆரம்பிக்குது. நான் பேசுறது மற்றவங்களுக்கு புரிய மாட்டிருக்கு அப்படின்னு சொல்றவங்களோ, மூளைக்கு போகக்கூடிய அந்த ரத்த ஓட்ட அடப்பு எனக்கு சரியாகல அப்படின்னு சொல்றவங்களோ இந்த செய்முறையை ஒரு 15 நாள் ஃபாலோ பண்ணுங்க. இந்த 15 நாள்ல உங்களுக்கு மூளைக்கு போகக்கூடிய அந்த அடப்பு கொஞ்சம் கொஞ்சமா சரியாகி பழையபடி உங்களுக்கு ரத்த ஓட்டெல்லாம் போக ஆரம்பிச்சு நீங்க கை காலை நல்லா நீட்டி மடக்க ஆரம்பிக்கலாம். நரம்பெல்லாம் இழுத்து பிடிக்காது, விரல்லாம் கொஞ்சம் நீட்ட ஆரம்பிக்கும், விரல்லாம் ரொம்ப மடங்காது. நீங்க பழையபடி எந்திரிச்சு உங்களுடைய வேலையை நீங்களே செய்யலாம். ஏன்னா நீங்க பக்கவாதத்தால பாதிக்கப்பட்டவங்க பாத்ரூம் போனா கூட சரி, யாரோட உதவி இல்லாம அவங்களால பாத்ரூம் போக முடியாது. பக்கவாதம் சரியாக செய்முறை சொல்றேன், கரெக்டா கவனிங்க. கோஷ்டம் மூலிகை 10 கிராம் எடுத்துக்கங்க. சதக்குப்பை மூலிகை 10 கிராம் எடுத்துக்கங்க. அதிவிடயம் மூலிகை 10 கிராம் எடுத்துக்கங்க. சரக்கொன்றை மூலிகை 10 கிராம் எடுத்துக்கங்க. புரசை மரம், புரசை மரத்தோட இலை, பூ, தண்டு, வேர், பட்டை எல்லாத்தையுமே சேர்த்து 10 கிராம் எடுத்துக்கங்க. சீந்தில் 10 கிராம் எடுத்துக்கங்க. சுண்டைக்காய் 10 கிராம் எடுத்துக்கங்க. மஞ்சிட்டி மூலிகை 10 கிராம் எடுத்துக்கங்க. சிறுதேக்கு 10 கிராம் எடுத்துக்கங்க. எல்லாத்தையுமே நிழல்ல காய வைங்க. நிழல்ல காய வைக்கும் போது நல்லா சுத்தம் பண்ணுங்க. முதல்ல சுத்தம் பண்ணிட்டு நிழல்ல காய வச்சிருங்க. நிழல்ல காய வச்சதுக்கு அப்புறம் ஒரு வாரம் நிழல்ல காயட்டும். நிழல்ல காய வச்சதுக்கு அப்புறம் அதை நல்லா பொடி செஞ்சுக்குங்க. பொடி செஞ்சுட்டு பக்கவாதத்தினால பாதிக்கப்பட்டு 1 வருஷம் ஆகுது, 7 வருஷம் ஆகுது, 8 வருஷம் ஆகுது, எனக்கு 5 வருஷம் ஆகுது, 4 வருஷம் ஆகுதுன்னு சொல்றவங்க தினமும் காலையில நைட்டு சாப்பாடு சாப்பிட்டு 1 மணி நேரம் கழிச்சு 1 டம்ளர் நார்மல் வாட்டர்ல 1 டீஸ்பூன் கலந்து உள்ளுக்கு குடிங்க. இதை குடிக்கும் போது பாத்தீங்கன்னா நமக்கு உடம்புல ரத்த ஓட்டங்கள்லாம் சீரா போக ஆரம்பிக்கும். மூளைக்கு ஏற்பட்ட அந்த அடைப்பு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா சரியாகி கை கால் எல்லாமே நல்லா நீட்டி மடக்கலாம். பக்கவாதம் எத்தனை வருஷம் ஆனாலும் சரி இதை நீங்க பயன்படுத்துங்க. முதல்ல ஒரு 15 நாள் பயன்படுத்துங்க. இந்த 15 நாள்லயே உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். உங்களால கை கால் நீட்டி மடக்க முடியும், விரல்லாம் நீட்டி மடக்க முடியும். பக்கவாதம் சரியாக இந்த மூலிகைகள் மட்டும் ஒரு 15 நாள் ஃபாலோ பண்ணுங்க.